அனைவருக்கும் வணக்கம். இது ட்ரீம் இந்தியா எஜுகேஷன். அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான பல்வேறு விதமான தகவல்களை சேகரித்து கொடுப்பது நம்முடைய வேலை. அந்த வகையில் நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய யூடியூப் சேனலை பின்தொடருங்கள். உங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடத்திலே சொல்லுங்கள். ஆசிரியர்களிடத்திலே சொல்லி இதை அனைத்து விதமான மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு சொல்லும். இப்போது நீங்கள் எந்த துறை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கலை மற்றும் அறிவியல் துறையாக இருக்கட்டும், இல்லை பொறியியல் துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலுமே படித்து முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் சில தகுதிகளை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கும்போது அந்த தகுதிகளை நம்மகிட்ட இருக்கா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். அப்படி நம்மகிட்ட அந்த தகுதி இருக்கா இல்லையான்றதை யார் முடிவு பண்ணணும் அப்படின்னா நம்முடைய கல்வித்துறை தான் முடிவு பண்ணணும். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு பல்வேறு பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று கருத்தியல் ரீதியாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க, இன்னொன்று நடைமுறை, அதாவது செய்முறை பயிற்சியாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. கருத்தியல் ரீதியாக இருக்கிறத மாணவர்கள் மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கிடலாம். ஆனால் செய்முறையாக இருக்கிறத ப்ராக்டிக்கலில் செஞ்சு பார்த்து பழகி பார்த்து தான் நம்ம மதிப்பெண்கள் வாங்க முடியும். ஆனால் இன்றைக்கி 10ஆவதில் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு 10ஆவது தான், இப்போதைக்கு நமக்கு 10ஆவதில் தான் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ப்ராக்டிக்கல் வகுப்புகள், அந்த செய்முறை வகுப்புகள் நமக்கு முறையாக சொல்லித்தரப்படுகிறதா? அதாவது சிறு வயதில் நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் பயிற்சிகள் முறையாக சொல்லித்தரப்படுகிறதா? சரி, 12ஆம் வகுப்பில் செய்முறை தேர்வுக்கென்றே தனி கால அட்டவணைகள் எல்லாம் போட்டு தேர்வு வாரியம் தேர்வு நடத்துகிறது. அந்த தேர்வுக்காவது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிலாவது நமக்கு செய்முறைகள் முறையாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதை நாம் முறையாக செய்து ஆய்ந்து கற்று அதை நாம் செய்து பார்த்து அதை உண்மையாகவே நல்ல மதிப்பெண்கள் பெற்று விடுகிறோமா என்பதெல்லாம் கேள்விக்குறி. ஏனென்றால் சில வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு தகுதியை எதிர்பார்க்கிற பொழுது அந்த தகுதிக்கு நம்மை தயார்படுத்தி இருக்க வேண்டியது நம்முடைய பள்ளியும் கல்லூரியும் தான். பள்ளியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வில் இப்படியான பிரச்சனை என்றால் ஒரு கலைக்கல்லூரியாக இருக்கட்டும், மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், ஐடிஐயாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான கல்லூரிகள்லையும் மேல் படிப்புகள்லையும் அந்த ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இன்னொன்று, இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த ஃபைனல் இயரில் இன்டர்ன்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஜீரோ தான். அது தனியார் கல்லூரியில் இருக்கட்டும், அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், எந்த கல்லூரிகளாக இருக்கட்டும், 4.5 வருஷம் அவங்க படித்து முடிச்சுட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு வருடத்தில் அவங்க 2 மாதம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் குறிப்பிட்ட நாள் வேலை செய்யும் போது தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடியதெல்லாம் கற்றுக்குறாங்க, என்ன விஷயம் கற்றுக்குறாங்க. அந்த 1 இயர் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இல்லைன்னு சொன்னால் உண்மையாகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலைகளில், இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் எம்பிபிஎஸ்க்கு கூட அந்த செய்முறை அந்த அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் போயிடும். அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை தான் நமக்கு. இந்த ப்ராக்டிக்கல் அப்படின்னாவே நம்முடைய கல்வி முறையில் ப்ராக்டிக்கல் என்பது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஆனால் அந்த கல்வி முறையில் கருத்தியல் அப்படின்னு சொல்லக்கூடியத அந்த பாடங்கள் மனப்பாடம் பண்ணி நம்ம எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துடுறோமே தவிர செய்முறை அறிவியலில் கரெக்டாக செஞ்சு பார்த்து நம்ம மார்க் வாங்குறோமான்னா சுத்தமாக கிடையாது. 100க்கு 90% இடங்களில் இந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி பொறியியல் கல்லூரிகள் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வெளியில் போனால் திண்டாடுறதுக்கான முக்கிய காரணம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை தான். தொழில் கூடம் சொல்கிறோம், தொழில் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய ஐடியிலே கூட இன்றைக்கி ஒரு ஃபிட்டரோ, ஒரு மெக்கானிக்கோ, ஒரு டீசல் மெக்கானிக்கோ, இல்லை செல்ஃபோன் இன்ஜினியரிங், செல்ஃபோன் பழுது பார்க்கக்கூடியது, இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 1 இயர், இந்த மாதிரி விஷயங்கள்லேயே கூட ப்ராக்டிக்கல் இல்லை. ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில தொழில்முறை கல்வி அந்த ஒரு படிப்புகளுக்கே கூட இன்றைக்கி அந்த பயிற்சி முறை இல்லைன்னு சொன்னால் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது, எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், +1 +2 வச்சுக்கோங்க. +1 +2 +10 கூட வேணாம், +2 வச்சுக்கோங்க. +2ல் ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட்டு, கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட்டு, பயாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட். இந்த 3-4 சப்ஜெக்டில் தான் நமக்கு ப்ராக்டிக்கல் வரும். கெமிஸ்ட்ரியில் தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது என்ன உப்பு, எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்பாங்க. ஒரு கால்சியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க.
அதுக்கு வந்து பண்பறி, பகுப்பறிவு அதெல்லாம் சோதனைகள்லாம் பண்ணி, அத நம்ம கண்டுபிடிச்சு, கடைசியா எனக்கு குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உப்பு இந்த வகையான உப்பு அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம எழுதுறோம். அதில ஒரு 10, 15 டெஸ்ட் இருக்கும். உண்மையாவே அந்த டெஸ்ட்ட பண்றதுக்கான கெமிக்கல்லாம் நம்ம அந்த லேப்ல இருக்கா ஸ்கூல்ல அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு 0% தான். தனியார் பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10% வச்சிருக்கலாம். அங்க கூட வச்சிருக்கலாம் தான். வச்சிருக்கணும்னு கட்டாயம் கூட இல்ல. எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் பெருசா இருக்கிற மாரி தெரியல. அப்போ ஒரு கெமிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி. ஒரு பயாலஜிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, ஹியூமன் ஆர்கான்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஜூவாலஜில வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து லங்ஸு, இது வந்து பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மனுஷங்களோடதா இருக்கணும்னு இல்ல. ஆட்டு மூளை, இந்த அ விலங்குகளுடைய மூளைகள், இதயம், கல்லீரல்லாம் கூட பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு பாக்ஸ்ல போட்டு. அந்த மாரிலாம் இருக்கும். பெரும்பாலான இடங்கள்ல அதுவும் இல்ல. அப்புறம் தாவரவியல் அப்படின்னு போனீங்க அப்படின்னா, அந்த தாவரங்கள வந்து வச்சிருப்பாங்க. தாவரங்கள் வந்து இந்த செல்கள் வந்து எப்படி இருக்கு? நீள்வெட்டு தோற்றம், குறுக்கு வெட்டு தோற்றம் அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கும். அப்புறம் வந்து குடும்பம் மீத்தேசி, அ மீவேசி, பால்வேசி, சொலனேசி அப்படின்னு சொல்லி சில நெறைய குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பமான சில தாவரங்கள் இருக்கும். அப்படிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் அங்க இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். பிசிக்ஸ் நீங்க சொல்லவே வேணாம். கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கே இந்த நிலைமைன்னா நீங்க பிசிக்ஸ்லாம் கேட்கவே வேணாம். பெரும்பாலும் பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லா ஊர்லயுமே என்ன இருக்கா? இல்லையா? எதுவுமே அவங்களுக்கு வந்து 90% அரசு பள்ளிகளா இருக்கட்டும், தனியார் பள்ளிகளா இருக்கட்டும், பிராக்டிகல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்க்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்குறதே இல்ல. என்னைக்கு நம்ம வந்து பிராக்டிகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்காம, வெறுமனே வந்து மனப்பாடம் பண்ணி நம்ம கல்வி முறையில மாணவர்கள பயிற்றுவித்து மார்க் வாங்கி வெளிய போடான்னு சொல்லிர்றோமோ, அப்பவே அவனுடைய வளர்ச்சி தடைப்பட்டு போகுது. ஆனா, இந்த மாரிலாம் இல்லாம, நம்ம அந்த சைனிக் பள்ளிகள் இருக்கு பாருங்க. சைனிக் பள்ளி, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், இந்த மாரி பள்ளிகள்ல அவங்க என்ன பண்றாங்க, ஏகலைவா பள்ளிகள். இந்த மாரியான பள்ளிகள்ல வந்து குறிப்பா சைனிக் பள்ளிகள்ல பார்த்தீங்கன்னா, எதையும் செய்து முடி. அவங்களுடைய அவங்களுடைய இதுவே அதான். லோகோவே அதான். எதையும் செய்து முடி. எதுக்காகவும் கவலைப்படாத. செஞ்சு பார்த்துரு எதையா இருந்தாலும். அப்படின்ற மாரி தான். அப்போ அந்த ஒரு சப்ஜெக்ட் நாலேட்ஜ் மட்டும் இல்ல. அங்க எல்லாமே பிராக்டிகல் தான். சப்ஜெக்ட்டா மட்டும் இல்லாம, வெறும் பிராக்டிகலா, தியரியா மட்டும் இல்லாம, பிராக்டிகலா உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே அங்க சொல்லிக் குடுக்குறாங்க. அப்படி சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க வந்து அத படிச்சு, அத வந்து ஈஸியா அவங்க திரும்ப திரும்ப ஒரு முறைக்கு 4 முறை செஞ்சு பார்க்கும்போது, அவங்களால ஈஸியா வந்து கத்துக்க முடியும். அது எப்பயுமே அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஃபுட்பால் விளையாடுறது இப்படிதான்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு பிளான் போடுறது பெரிய விஷயமே இல்ல. கிரவுண்ட்ல கொண்டு போய் விட்டு அவன ஆட விட்டா தானே தெரியும் அவனால ஓட முடியுமா, ஓடியார முடியுமான்னு. அந்த மாரி தான் இருக்கு நம்ம கல்வி முறையும் கூட. வெறுமனே வந்து இது காப்பர் சல்ஃபேட்டு, இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, இது இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா தெரியாது. அத ப்ராக்டிகலா இந்த உப்பு இந்த மாரி இருக்கும். அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் இது. இது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் இது. அதனுடைய இந்த டெம்பரேச்சர்ல இந்த மாரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டூ இசட் அவன் இந்த லேப்ல வச்சு சொல்லிக் குடுக்கும்போது, அவனுக்கு அந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அருமையா இருந்து அவன் கரெக்ட்டா கவனிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, மீண்டும் நீங்க அத வந்து நடத்த வேண்டிய அவசியமே இல்ல. அத வச்சு அவன் பாட்டுன்னு அழகா எழுதிட்டு வந்துருவான். அவனுக்கு என்ன தெரியுமோ அத பத்தி அவன் எழுதப் போறான். பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்டும் அந்த நிலைமை தான். அத விட்டுட்டு அத விட்டுட்டு நம்ம வந்து வேற என்ன பண்ணாலும், வெறுமனே வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு பரீட்சையில போய் எழுதிட்டு நம்ம வெளியில வந்துருவோம். அந்த விஷயத்தோட அது முடிஞ்சு போயிடுமே தவிர, பிராக்டிக்கல் வகுப்புகள் கலைக்கல்லூரியா இருக்கட்டும், அதாவது நம்ம பொறியியல் கல்லூரிகளா இருக்கட்டும், எந்த கல்லூரிகளாக இருக்கட்டும், விவசாய கல்லூரியிலேருந்து அந்த பிராக்டிக்கல் என்கிற ஒரு பகுதி கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நீங்க அந்த 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 சிலபஸ் அந்த ப ப அந்த படிப்புல நீங்க முழுமையடைஞ்சு வெளிய வர முடியும். அப்படி இல்லாம, வெறுமனே ஒவ்வொரு வருஷமும் நான் செமஸ்டருக்காகவும், நான் செமஸ்டர்ல வரக்கூடிய எக்ஸாமுக்காகவும் மனப்பாடம் பண்ணேன், எழுதுனேன் அப்படின்னு சொன்னா, வேலைவாய்ப்புக்கு போயும் உங்களால சக்சஸ் பண்ண முடியாது. நீங்க படிச்ச அறிவும் உங்களுக்கு பயன்படாது. பிராக்டிகல் தான் வந்து ஒரு மனுஷன வந்து எப்பயுமே முழுமையாக்கும். பிராக்டிகல் பிராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அது மாரி பிராக்டிஸ் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கும்போது, செய்முறையில நம்ம கத்துக்கும்போது, நம்ம கண்ணுக்கு எதிர அது நடக்கும்போது, பார்க்கும்போது, இப்படி தான் வந்து நமக்கு வந்து நம்ம நாலேட்ஜ் நம்ம ரொம்ப அதிகமா கெயின் பண்ண முடியும். அதனால வந்து சிறு வயதிலிருந்து பெரிய வகுப்புகள் வரைக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய செய்முறைய வந்து சிறப்பா சொல்லிக் குடுங்க. அந்த செய்முறை தேர்வுக்கு முக்கியத்துவம் குடுங்க. அது இன்டர்னல் மார்க் தானே பார்த்து எழுதிக்கலாம், நாம மார்க் போட்டுக்கலாம்னு இல்லாம, படிச்சு எல்லாமே செஞ்சா சிறப்பா இருக்கும். நன்றி.